அனைவருக்கும் காலை வணக்கம். மாடி தோட்டத்தினுடைய நன்மை தீமைகள் பற்றி பார்ப்போம். நன்மைகள்னு சொல்லலாம், நம்ம சின்ன சின்ன தொட்டிங்களில் க்ரோ பேக்கில் நம்ம கொஞ்சம் இடத்துலையே நம்ம மாடி தோட்டத்தில் செடிகளை நடவு செய்யலாம். தீமைகள்னு பார்த்தா மாடி தோட்டத்தில் நம்மளால் பெருசாக எதிர்பார்க்குற அறுவடையை மரங்களில் கொடுக்க முடியாது. கொடி வகைகள்லேயும் அப்படி தான், நிறைய நம்ம கீழே வைக்கும்போது படர்ந்து நிறைய கொடுக்கும். காய்கறிகள்லாம் மேலே வைக்கும்பொழுது அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் கீழேனா நம்ம பாட்டுக்கும் பெருக்கிட்டு குப்பை வாரி போட்டலாம். மாடி தோட்டத்தில் ஒவ்வொரு செடி தொட்டிக்கும் அடியிலையும் செடி தொட்டிகளையும் நகர்த்தி நம்ம பெருக்கி அதை க்ளீன் பண்ணி அப்புறப்படுத்தணும். இது மாதிரி நன்மை தீமைகள் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குது. ஆனால் என்னென்னா, நம்ம கொஞ்சம் இடம் மாடியில் கிடைச்சா கூட மாடி தோட்டத்தில் நம்மளால் நல்ல செடிகளெல்லாம் வளர்க்க முடியும். கீழே நம்ம வைக்கும்பொழுது அதனுடைய வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும் மாடி தோட்டத்தை விட கீழே வைக்கும்பொழுது. ஆனால் என்னென்னா, நம்ம மாடியில் வைக்கும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம இடங்கள்